பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அது உன் பலத்தோட செய்யும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. மகனே, நீ எதை செய்யணும் முயற்சி எடுக்கிறியோ, நீ என்ன காரியத்தை இப்ப பண்ணிட்டு இருக்கியோ அதை நீ சீக்கிரமா செய்ய, அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு தான் நிறைய நேரம் இருக்குல்ல, டைம் இருக்குல்ல, நம்ம பண்ணிடலாங்க, ஃப்ரீயா விட்டுறலாம், அதை இப்போதைக்கு இல்லை, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே நீ அசால்ட்டா இருக்காத. உனக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா அந்த காரியத்தை நீ சீக்கிரம் செஞ்சு முடின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கிற படிப்பா இருக்கட்டும், நீங்க வேலை செய்யற வேலையில கூட பாத்தீங்கன்னா சில பொறுப்புகளை கொடுத்தாங்க, அதை அப்புறம் பாத்துக்கலாம், நம்ம இப்ப நமக்கு நிறைய நேரம் இருக்குல்ல, அதை விட்டுறலாம்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இருப்போம். காலேஜ்ல கூட பாத்தீங்கன்னா நமக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, படிக்கிற படிப்புல கூட எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி தான் நான் படிப்பேன், இப்ப நான் படிக்கவே மாட்டேன்னு கூட நம்ம இருப்போம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, என்னென்ன காரியம் என்னென்ன பொறுப்புகள் உனக்கு இருக்கோ அதெல்லாம் நீ சீக்கிரமா முடிக்கணும் மகனே, ஏன்னா அதுதான் உன் வாழ்க்கையோட வளர்ச்சிக்கான அடையாளம் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கிற பிள்ளைகளா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன காரியத்தை செஞ்சுருக்கோமோ அதை கரெக்டா செய்யற பிள்ளைகளா நம்ம மாறணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து விரும்புறாரு. சோ அந்த காரியத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. புரிஞ்சிருக்க நம்புறேன். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.